இன்னைக்கு இந்த உலகத்தை காப்பாற்ற கடவுளுக்கு உங்களுடைய துன்பங்கள் தேவை. புனிதர்களை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கிற போது, புனிதர்கள்ட்ட பேசுகிற போதெல்லாம் ஆண்டவர் சொன்னது, கிவ் மீ யோர் சஃபரிங். அவிலா தெரசம்மா ஆண்டவரை முகமுகமாக பார்ப்பாங்க. அப்போ அவிலா தெரசம்மாளுக்கு ஆண்டவர் கேட்டது, உங்களுடைய துன்பத்தை எனக்கு கொடுங்க. ஃபுல்டன்ஷின்னு ஒரு பெரிய பேராயர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, மச் ஆஃப் த கிரேசஸ் ஆர் வேஸ்டட் இன் த ஹாஸ்பிட்டல். நிறைய ஆசீர்வாதங்கள் ஆஸ்பத்திரியில் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் துன்பப்படுறாங்க, ஆனால் அந்த துன்பத்தை யாரும் ஆண்டவரை உமக்கு காணிக்கை ஆக்குகிறேன்னு கொடுக்கறது இல்லை. they don't surrender their suffering to the Lord. ஐயோ, இந்த டாக்டர் என்னத்தை ஊசியை போட்டு போனான்னு தெரியல. அப்போ டாக்டரை திட்டி அப்படியே அந்த இடத்துல எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. துன்பங்கள், நிறைய துன்பங்கள் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. உங்கள் குடும்பத்தில் கணவன் வழியாக, மனைவி வழியாக உங்களுக்கு வருகிற துன்பங்கள், பிள்ளைகள் வழியாக வருகிற துன்பங்கள், உங்களுடைய தாய் தந்தை வழியாக உங்களுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? we need to surrender to the Lord. கடவுளுக்கு அந்த துன்பத்தை கொடுக்க கொடுக்க அந்த துன்பத்தின் வழியாகத்தான் கடவுள் இந்த உலகத்தை காப்பாற்றிட்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யாரோ அவருடைய துன்பத்தினால தான் இந்த உலகம் காப்பாற்றப்படுகிறது. நீங்களும் நானும் நல்லா உட்கார்ந்துருக்கிறோம்.